இதான் சார் நம்ம ஆபீஸ் டிஸ்பாச்சிங் சார் வீடு. நீ இங்கே இரு, நான் உள்ள போறேன். பாக்கணும் அவன் உடம்பு இல்லாம படுத்திருக்கா. நாளைக்கு வந்து பாக்குறீங்களா? நான் அவசரமா பாக்கணுமா? நீ யாரு? வாணி பேபி சென்டர் உங்களுக்கு ஊர்லாமா? அப்படி மன்னிச்சுக்கோங்க, உட்காருங்க, மன்னிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, பையன் பத்தோட தாடி குடிக்க போறான். ஜெனரல் மேனேஜரை வீட்டு கொடுத்தாரு. வாங்க சார் உட்காருங்க, என்ன வேணும்னு கேட்பான். சார் தண்ணீங்க உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பையன் நிச்சயமா தர மாட்டான். நான் எங்க அப்பா பார்த்து அவரு நிச்சயமா ட்ரை பண்றேன். நீ சாரதா கூட்டிட்டு ஹோட்டல்ல விட்டு நான் வீட்டுக்கு போவாட்டா? சாரதா நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன போட்டு அடி அடி அடிச்சு அந்த தடிப்பேருக்கு என்னால எந்த உதவி செய்ய முடியாது. ஆமா ஆள் பாக்குறதுதான் அப்படி இருக்கு. ரொம்ப நல்லவரு. அவன் எப்படி இருந்தா எனக்கு என்னமா? அதுக்காக என் பிள்ளை எப்படி அப்படி அடிக்கிறது? அம்மா உங்க கால் வேணும்னாலும் ரெண்டு மன்னிச்சு கேட்டுக்கிறேன்னா. அதெல்லாம் எதுக்குமா சொல்லு? எல்லாத்தையும் மறந்துட்டு பாவம் அந்த பொண்ணு. அதுக்கு முன்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எதுக்குப்பா இதுமே இல்லையா? போமா போய் போலாம். என்ன நம்பி வந்து நடுத்தர்களை விட்ட போறேன். இந்த பொம்மைகளை கொடுத்தான். மறுபடியும் எனக்கு வேலை கொடுத்து போறாரு. தன தண்ணி எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு எடுத்து தாலி கட்ட போறாரு. நீ என்ன பண்ண போற? கூட்டு போற வீட்டு தலையில போறது. நல்லா சாப்பிடுறது. நீ எப்படி வந்த? தண்ணி பண்ணியா? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ டிஎட்டே பாட ஆரம்பிச்சா. லெட்டரா தடுத்து நிறுத்த தானே மெட்ராஸ் மதுரைக்கு வந்த. அது நேற்று இன்னைக்கு இந்த லெட்டர் முதலாளி கைக்கு போய் சேரணும். ஏன் இருக்குன்னு காரணம் கேட்க கூடாது. அப்புறம் சொல்றேன். இப்ப உன்னால முடியுமா? முடியாது. அவ்வளவுதானே? சாரதா அந்த லெட்டர் எடுத்து நானும் உதவி கூடவா? வேண்டாம், என் கூட வரதுக்கு செல்லா இருக்கிறேன். செல்லவா? செல்லா ஏன் ஆளு நீ பிடிக்கிற? போதாதா? லெட்டர் கொண்டு போய் கேட்கிறேன். போ தம்பி மேனேஜர் வயசானவாஜா எவ்வளவு வாய் யார் நான் கட்டி போடுவேன். கத்தாதையா கைய துணி சொல்லுற மாதிரி எப்படி எல்லாம் கத்தாம இருக்க முடியும்? அப்ப உண்மையை சொல்லு. உனக்கு ஏன் இந்த பால் போடுறது? இது பால் போடுற டின்னா இது என்ன பழி வாங்க வந்த டின்னு. அந்த படுவாயு பையன் என்னைக்கு என் வீட்டுல காலடி வச்சாலோ அன்னையில இருந்து நான் போராடமெல்லாம் அடி வாங்குறேன் சார். அன்னைக்கு கொண்ட போய் என் பொண்ண போலீஸ்ல நிறுத்தினாரு. இன்னைக்கு இங்க கொண்டாந்து என்ன நிறுத்தி விட்டாங்க? அங்க பிரபு பையன் தான் கொடுத்தானா? பிரபுவா? யார் இந்த பிரபு? அந்த பால் பவுடர் கம்பெனி மேனேஜர். ஓ தூப்படிக்கார உத வாங்குற படுவாயு பையன் இதை கொடுத்தான். இருக்க சொல்லி கொடுத்தாரா? இல்ல எனக்கு கொடுக்க முடியும். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுத்தாங்க. நான் தான் விட்டு பணமாக்கிக்கலாம் இருக்கேன். அடக்கியா அடி நீ எதுக்காக வந்த? நான் ஒரு செஞ்சிருக்கிறது போதாதா? எடுக்கிற ஆர்வத்தில் நீ வந்துதான் இந்த ஜாமீன் எடுக்கிறவா? ஜாமீன் வெளியே வரணும் ஆசைப்பட்டா கோடி ரூபாய் சொந்த ஜாமீன் கொடுத்து வெளியே வர முடியும். அதை நான் விரும்புறேன்பா, விரும்புறேன். நம்ம கம்பெனி பால் சாப்பிட்டு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் இறந்துருக்குப்பா. அதுக்கு காரணம் யாரா இருந்தாலும் பொறுப்பு என்னுடையதான்பா. படிப்பா வாழ்க்கை ஜெயிலுக்கு போற கேவலம். அப்படியே போயிட்டாலும் கேஸ் முடிவுக்குள்ள ஜாமீன் வெளியே வரது அதோட மகா கேவலம். குற்றவாளியை கண்டுபிடிச்சு வரல தண்டனை நான் தான் அனுபவிக்கணும். குற்றவாளிகள் யாருப்பா? நல்லதை நாளைய காலமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த பிரதிகாரத்தா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நீ மறுபடியும் தப்பு பண்ண பிரபு உங்க யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுமா. போங்க போங்க. அவர் நல்லவர். இந்த நிலைமையில ஏப்பா அவர் உங்களை வந்து பார்க்கல? அவன் நிலைமை எப்படியோ எனக்கு தெரியுமா. அவன் எங்க இருந்தாலும் என்ன வந்து பார்க்கணும் புரியா துடிச்சுட்டு இருப்பான். நான் உடனே முதலாளியை பார்க்கணும். என்ன நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும் என்னால ஈடுபட முடியல.
நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் முதலாளி சந்திச்சு பேசிட்டு வந்தேன். பிரபு முதலாளி பார்க்க போறியா? ஆமாடா. அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை பார்த்தேன். வாணி தேவி கம்பெனி மூடப்பட்டது. அதன் உரிமையாளர் சிவசிதம்பரம் பிள்ளை கைது. சிறிய பிரிவு நிர்வாகி ரவி மீது சந்தேகம். ஆமா, ஏற்கனவே காயப்புறம் இதுல கண்ணாடிகளை காணாத தனியா நீ மட்டும் கடிதத்தை தேர்றதுக்காக உள்ள விட்டு வந்துட்ட. ஆபீஸ்ல ஆளா எங்க ஓடி போயிட்டாலும் எல்லாரும் உன்னால சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. விஷயம் முத்திரை முன்னே போலீஸ் சொல்லிட்டா போலீஸ் சொல்லணுமா? போன் பண்ணா பார்த்தாடா முத்திரவே போலீஸ் சொல்லலாம். ஆமா, பேப்பர்ல வந்திருக்கிறது பாரு. நீதி நான் சொல்றேன் கேளு. இவன் மட்டும் உள்ள விட்டு வந்துட்டா இவன் பொறுப்புல உடம்புல இருந்த பால் போற சின்ன எல்லாத்தையும் யாரோ புள்ள அடிச்சுட்டு என்ன அதை நீதான் செய்திருக்கிறது போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. எல்லா துணியிலையும் விஷத்தை கலந்து ஒரே நாள்ல பரவா தமிழ்நாடு பூராவும் 6 விட்டு சொல்லுது நீதான். என்ன நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்லலாமா? மக்கள் குரல் அது அப்படித்தான் இருக்கும். போலீஸுக்கு கிடைச்சிருக்கிற ரிப்போர்ட் அதுக்கு என்ன நீ குற்றவாளி இல்லைங்கிறதுக்கு என்ன? அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது? பிரபு, எனக்கு ஒரு ஆள் சந்தேகம். யாருங்க யாருங்க? இந்த கம்பெனிக்கு எதிரா வேலை பேசிக் கம்பெனி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க மாமா தான் மேனேஜர். அவங்க எங்க அப்பா கிட்ட இந்த கம்பெனி மூட போறாங்கன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா. நீ சொல்றது உண்மையாருன்னா நிச்சயமா உங்க மான ஏமாந்துருவோம். யாருக்கிட்டயுமே இல்லாத ஒரு பார்முலா எங்க கம்பெனில இருக்கு. அதை வச்சுதான் நாங்க சிறந்த பால் பவுடர் தயார். குழந்தைங்க சாப்பிடுற பால் பவுடர்ல விசத்தியே கலப்பவனுக்கு பார்முலா புத்தகத்தை புரியுறதா கஷ்டம். முதலாளிகிற நாக்கத்தில் இருக்கு. இப்பதான் என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே அப்பா அன்னைக்கு அந்த சிதம்பரம் என்ன அழைத்து அழைச்சிக்கிட்டான் தெரியுமா? நான் நடந்துகிட்டு சரியில்லைன்னு சொன்னேன். இன்னைக்கு அவன் நடத்த சரியில்லைன்னு ஊரே சொல்லிப்படியா செஞ்சுட்டீங்க. பால் போடுற சிறப்பா தயாரிக்குது. அந்த கம்பெனி இருக்கு, அது எங்க இருக்கு, அது எப்படி எடுக்குன்னு உங்க மகன் வீட்டுக்கு தான் தெரியும். உங்களுக்கு சரியா சந்திக்கணும் நானாலா நினைச்சிட்டேன். நீங்களா? நானும் உங்க இடத்திலேயே சந்திக்கிறதுக்காக 2 நாளா குடிச்சுட்டு உன் குடிப்பெல்லாம் இங்க காட்டாது. அந்த பாம்புலா பற்றி எங்க வச்சிருக்கிறேன் மரியாதையா சொல்லிடு. சொல்லல என்ன ஒண்ணு வேணாம். அநியாயமா ஒரு உயிரை எடுத்து அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பிடுவேன். அன்புக்கு நான் ஒரு நாய், அதிகாரத்துக்கு மிருகமாயிரும். ஜாக்கிரதை. உன் கதை யாரா கேட்டாங்க? இந்த பார்முலா இங்க சொல்ல போறியா இல்லையா? அதான் சொல்ல மாட்டேன்னு தெரியுது. அப்புறம் மேற்கொண்டு மேற்கொண்டு கேட்டுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? கொண்டு போய் அவையை தாண்டி பூட்டு மாட்டேன். இங்கே காவல் இருக்கணும். எத்தனை நாள் ஆனாலும் பிரபுவுக்கு பச்சை பண்ணி கூட கொடுக்க கூடாது. ஜாக்கிரதை. நடந்த விவரமா சொல்லு. 2 மணி இருக்குங்க. மெட்ராஸ் பிரான்ச் மேனேஜர் பிரபு 5-6 ஆட்சியோட வந்து என்ன அடிச்சு போட்டுட்டு எங்க கம்பெனில இருந்து ஒரு பெட்டியை திருடிக்கிட்டு ஓடிட்டாருங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. முதல்ல அந்த வாசலுக்கு கொஞ்சம் கூப்பிடுங்க. எதுக்காக சார்? இவரு பொருளை பத்தி கம்பெனி போடுறா பாத்தீங்களா? அவர் வந்து நடக்காத சொல்ல கண்ணால கண்டேன் சொல்றாரு. அவனுக்கு ஏன் சார் கண்ணு? அவனுக்கு ஏன் கண்ணு? அவன் கூட சார் எங்க முன்னாலே ஒரு சாட்சியத்தை கேவலமா பேசுறது நல்லா இல்லைங்க. அப்புறம் நான் சீரியஸா நடந்துட்டேன். வருத்தப்படாது. சாரி இன்ஸ்பெக்டர், சாரி. வாட்ச்மேன், உன்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டேன்டா. கம்பெனியை சஸ்பெண்ட் பண்ணிட்ட போ. உங்க கம்பெனி சஸ்பெண்ட் ஆயிருக்கு. அதை மறந்துடாங்க. தெரியும். தேங்க்யூ. நீங்க எல்லாம் என்ன வேணும்னா பேசுகிறா? எதை வேணும்னாலும் பேசுங்க. பிரபு பத்தி என்ன வேணும்னாலும் பேசுகிறா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. ஆனா பேசுகிறா எதை வேணும்னாலும் பேச சொல்லுங்கிறா. அவ்வளவுதான்.
கொடுக்குறாடே தண்ணி குடிக்கிறாடே துரோகமா இந்த விஷயம் நாகராஜனுக்கு தெரிஞ்சது நம்மளை கொண்டு விடுவோம். என்னமா அது பிரபுக்கு ஒரு ஆபத்தும் வராது. மணி 10 போது இன்னும் பண்ண வளர்க்கறேன்னா எப்படி? பைப்ல தண்ணி நின்றுடுமா? இந்த வேற சட்டு புட்டு பண்ண வளர்க்கிட்டு ஏதாவது டிஃபன் சாப்பிடு. என்ன சந்திர தொந்தரவு பண்ற? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே போய் சாப்பிடு. நீ சாப்பிடாம நான் சாப்பிடுறேன், அதுக்கு வேற ஆளப்பாரு. போய் ஏய் என்ன சத்தம்? ஹலோ, யார் பேசுறது? என்னவா சொல்லுது? அவங்களுக்கு நம்ம தண்ணீர் ஓட்டு தெரிஞ்சு வச்சா இப்போ இப்போ தெரிஞ்சு மாட்டேன். மீட் பண்ணி கூட்டி வர கையில காட்டுற உள்ள வாங்கலையா? ஏன் கூப்பிடுறியா? தண்ணி விளக்கணும் சொன்ன கவலை திறந்துட்டு கூப்பிடாதுமா, கவலை சாப்பிக்கணும். சொல்ல மாட்டேன், பாய்க்க யாரோ ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் வந்து நம்ம சாதாரண கார்ல ஏற்றிட்டு போறாங்க சார். ஆமா சார், கார் நம்பரை கூட நான் கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். MSQ 2196 நம்ம கல்யாணத்துக்கு நேரம் வந்துடுச்சு. அதே சமயத்துல உன் காவலனுடைய கடைசி பயணத்துக்கும் நேரம் நெருங்கிடுச்சு. கற்பனை பண்ண இப்ப நீ எதையும் செய்ய முடியும்.
ஆனா அப்ப கூட என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் பிரபுவுக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன உயிரோடு பார்க்க முடியும்னு நினைக்கிறதா? அதேதான் உன் கையாலே எங்க 2 பேரும் பொண்ணு. ஓகே சாரதா, உன் விருப்பப்படியே செஞ்சு. ஆனா ஒண்ணு, உன் காதலான கொன்றது உறுதி. உன்னை நான் சொல்றதா அல்லது கட்டிக்கிறதாங்கிறத ஆண்டவன்கிட்ட உத்தரவு. இதோ பாரு, இந்த துப்பாக்கியில் 6 குண்டு போட முடியும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முறை சுட்டவுடனே அடுத்த குண்டு அந்த இடத்துல வந்து தயார் நினைக்கும். உனக்காக இந்த ஒரே ஒரு குண்டு போடும். இப்போ எந்த துவாரத்தில் அந்த குண்டு இருக்கு யாருக்குமே தெரியாது. கடவுள் உன் பக்கம் இருந்தால் முதல்ல உன்னை கொண்டட்டும், இல்லே என் பக்கம் இருந்தா அவனை கொண்டட்டும். நான் உன்னை கட்டிக்கிறேன். உனக்கா நீ சாகணும் விரும்பினதுக்காக முதல்ல உனக்கு புரி வைக்கிறேன். நீ ஒரு ஆம்பளை, உங்களைய கட்டி வச்சு சுட போய் உனக்கு தைரியம் இருந்தா ஏற்கலாம். இவ செத்தாலும் சாகலைனாலும் அடுத்து உங்ககிட்ட தான் நான் வரப்போறேன். இவ சாகிறத கொஞ்சம் பொறுமையா இருந்து பா. தேடி இருக்கிற பொது என்னதான் இருக்கான். வாங்க சார், கமா. என்ன மட்டும் கைது பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவங்களையும் கைது பண்ணுங்க. அது அவங்களுக்கு தெரியும்.
இவன் இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு பால் பவுடர் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எங்களை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கான். நாங்க அதுக்கு தயாரா இல்லைன்னாலும் எங்களை விட மாட்டேங்கிறோம். அந்த ஃபார்முலாவா? ஐபோன். ஆமா, அந்த பேக் யாருடையது? எங்களுதான் சார். எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு போய் என்னென்னமோ தப்பு பண்ணிருக்கிறோம். அது மட்டும் இல்ல சார், எங்க மாமா பொண்ணு சாரதாவை மெட்ராஸிலிருந்து கடத்திட்டு வந்து இங்க எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. இதெல்லாம் நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுங்க. ஆல்ரைட், நீங்க எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. கமான். சிவசிதம்பரம், உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க போகலாம். வெரி குட், வெரி குட். உண்மையான குற்றவாளி யாரும் நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பிரான்ச் மேனேஜர் பிரபுதான். நான்சென்ஸ். I am not going out. நான் இங்க இருந்து போக போறது இல்ல. போகல. நீ அங்கவே பாத்துறேன். பிரபு ஒரு கால் குற்றம். நீ அங்கவே பாத்துறேன். பிரபு ஒரு கால் குற்றவாளி இருக்க முடியாது. கோர்ட்ல பாத்துக்கிறேன். இவர் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டு கூண்டுகளில் இருக்கும் என்ற பிரபு மிக கொடுமையான குற்றவாளி என்பதை இதுவரை இங்கே விசாரித்த சாட்சியங்கள் நிரூபித்து காட்டின. நான் நினைத்தால் 40 பிரான்சுகளையும் அளிக்க முடியும் என்று பிரபு கூறியதை கேட்டிருக்கிறார் இந்த அக்கௌண்டன்ட் கோபு. பால் பவுடரில் விஷத்தை கலக்கவும், இந்த விபரீத சேவை வெளியே சொல்லாமல் இருக்கவும் இந்த நாகராஜன் பெயரை நாடியிருக்கிறார் மிஸ்டர் பிரபு. இவர்கள் செய்து கொண்டிருந்ததை அருகிலே இருந்து கேட்டுக் கொண்டிருந்தவர் இந்த மாங்கார். விஷம் கலந்த பால் பெண்களை விநியோகம் செய்வதற்காக எந்த பாவத்தையும் செய்ததை அதை கணக்கப்பர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார். சிறப்பான பால் பவுடரை தயாரிக்க மூல காரணமாக இருந்த பார்முலா புத்தகம் முதலாளிகள் இருக்கக்கூடாது என்ற பொறாமையில் கம்பெனி மூடப்பட்ட பிறகும் அந்த பார்முலா புத்தகத்தை திருடிச் சென்றதை கண்ணாக கண்டிருக்கிறார் இந்த வாட்ச்மேன் வைரக்கண். எனவே தலைமை நிர்வாகி என்னும் பெரும் பதவி தனக்கு கிடைக்கவில்லை என்று ஆத்திரம் அடைந்திருக்கிறார் இந்த பிரபு. அதுவே குற்றங்களை புரிவதற்கான மூல காரணம், அதாவது மோட்டிவ் என்பது. அதன் பிறகாகத்தான் அவரே கம்பெனி குழுவை கொடியெடுத்திருக்கிறார். அது முதல் குற்றம். பால் பவுடரில் பயங்கரமான விஷத்தை கலந்து சமாளிக்க முடியாத குழந்தைகளை கொண்டு குடித்திருக்கிறார். இது இரண்டாவது குற்றம். வாட்ச்மேன் வைரக்கண்ணியை அடித்து போட்டுவிட்டு பார்முலா புத்தகத்தை திருடிச் சென்றிருக்கிறார். இது மூன்றாவது குற்றம். இந்த மன்னிக்க முடியாத 3 குற்றங்களுக்கும் இபிகோ 381, 272, 307, 329, 356 ஆகிய பிரிவுகளின்படி இந்த பிரபுவுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்து நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். மிஸ்டர் பிரபு, உங்கள் மீது சாட்டப்பட்டிருக்கும் குற்றங்களை நீங்கள் மறுத்துக் கூற விரும்புகிறீர்களா? கனவு நீதிபதி அவர்கள், நியாயத்தை நிலைநாட்டுகிறோம் என்று நினைக்கிறேன். சர்க்கார் வக்கீல் அவர்கள் நீண்ட நேரம் பேசினார். அவரது பேச்சிலே அலங்காரம் இருந்தது, ஆனால் அர்த்தம் இல்லை. நிரபராதிகளை குற்றவாளிகளாகவும் குற்றவாளிகளை நிரபராதிகளாகவும் சந்தர்ப்பங்கள் இடக்குலவற்றை மாற்றிவிடுகின்றன. சாட்சிகளிலே உயர்ந்தது மனசாட்சி. அந்த மனசாட்சிக்கு நீதிமன்றத்திலே மதிப்பில்லை. சந்தர்ப்ப சாட்சியங்களே இங்கு வரவேற்கப்படுகின்றன. தயார் செய்து அழைத்து வரப்பட்டிருக்கும் சாட்சியங்கள் என் மீது குற்றம் சுமத்துகின்றன. அதை நான் மறுக்கிறேன். மறுப்பதை தக்க ஆதாரத்தோடு நிரூபிக்க வழியில்லையே என்று தவிக்கிறேன். இதுதான் என் உண்மை நிலை. இதை ஏற்றுக்கொண்டு என்னை விடுதலை செய்தால் நீதி சாகவில்லை என்று பெருமைப்படுது. இல்லை என்றால் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறோம் என்ற பெருமிதத்தில் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். தேவையில்லை. பிரபு நிரபராதி என்பதற்கு தேவையான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. நான் ஒரு வக்கீல். இந்த வழக்கில் பிரபுவின் சார்பில் நான் வாதாட விரும்புகிறேன். அதற்கான வக்காலத்து இருக்கிறது. அதற்கு கோர்ட்டாளர்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். பிரபு விரும்பினால் நீங்கள் வாதாடலாம். கணக்கப்பர், கணக்கப்பர், கணக்கப்பர். கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற இல்லை. சொல்லுங்க. கடவுள் சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒண்ணு இல்லை. மிஸ்டர் கணக்கப்பர், உங்களுக்கு பிரபு எவ்வளவு நாளா தெரியும்? இப்பதாங்க 1 மாசமா தெரியும். பிரபுவே உங்ககிட்ட பால் பவுடர் திங்களை கொடுத்தாரா, இல்ல ஆட்கள் மூலமா கொடுத்து அனுப்பினாரா? அவங்க ஆளுகிட்ட கொடுத்து அனுப்பிட்டாங்க. அனுப்புறேன்னு கிட்ட பிரபு சொன்னாரா? இல்லைங்க. வந்த ஆட்கள் பிரபு கிட்டதான் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொன்னாங்க, அவ்வளவுதான். அந்த ஆட்கள் பிரபுவனுடைய விரோதியினால் அனுப்பப்பட்ட ஆட்கள் அவருக்கலாம் இல்லையா? இருக்கலாங்க. நீங்க போகலாம். நான் காரணத்தை விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் கார்த்திக், ஜெனரல் மேனேஜர் பதவி பிரபுவுக்கு இல்லை என்ற தகவலை நீங்கள் அவரிடம் சொன்னபோது அவருக்கு எப்படிப்பட்ட கோபம் வந்தது என்று சொல்ல முடியுமா? பதவி கிடைக்காம போயிடுச்சு சாதாரண வருத்தம் தான். அது எத்தனை மணிக்கு நடந்தது? 8ஆம் தேதி
பகல் 12 மணி இருக்கும். நீங்க போகலாம். அடுத்தபடியாக நான் அக்கவுண்டன்ட் கோபியை விசாரிக்க விரும்புகிறேன். மிஸ்டர் கோபி, அன்று பிரபு எத்தனை மணிக்கு கோபமாக இருந்தார் என்று உங்களால் சொல்ல முடியுமா? 8ஆம் தேதி இன்னைக்கு 1:30 மணிக்கு. 1:30 மணிக்கு. அது எப்படி அவ்வளவு கரெக்டா டைம் சொல்றீங்க? 1 மணிக்கு எனக்கு சரியா பசி எடுத்துரும். அன்னைக்கு 1/2 மணி நேரம் பசி குடிச்சிருப்பானுங்க. அதான் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறேன். நீங்க போகலாம். தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்று 12 மணிக்கு மிஸ்டர் பிரபு வருத்தப்பட்டிருக்கிறார். சரியாக 1:30 மணிக்கு ஒரு கோபமாக மாறி இருக்கிறது. அந்த கோபம் இரவு 10 மணிக்கு ஆத்திரமாக மாறி ஆவியத்தை உருவெடுத்து பால்சிங்களை கொண்டு இருக்கிறார். எனது நண்பர்களும் அவசரப்படுகிறார். 1:30 மணிக்கு இருந்த கோபம் 3 மணிக்கு முற்றிலும் மறைந்து விட்டது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதேபடி அந்த பதவி அவருக்கு கிடைக்கவில்லை என்று கருதினாரோ அந்த பதவி அவருக்கே கிடைத்து விட்டதாக கூறும் தந்தையை சரியாக 3 மணிக்கு அவர் பெற்றுவிட்டார். அதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு அவர் ஆத்திரம் அடைந்திருக்கிறார் என்பதை எந்த முட்டாளும் நம்ப மாட்டார். எனது அருமை நண்பர் இன்னமும் புத்திசாலி என்று நான் நினைக்கிறேன். ஆதாரம் தாங்கள் புத்திசாலி என்பதற்கு இல்லை. 3 மணிக்கு தள்ளி வந்ததாக சொல்வதற்கு இதோ கூடிய அந்த தந்தை பால் போற பெண்களை பிரபுதான் கொள்ளையடித்தார் என்பது போதுமான ஆதாரங்களோடு நிரூபிக்கப்படவில்லை என்பதை கூறிவிட்டு அடுத்த குற்றத்திற்கான சாட்சி வாட்ச்மேன் வைரக்கண்ணை நான் விசாரிக்க விரும்புகிறேன். வைரக்கண்ணன், நீங்க பார்க்கும்போது பிரபு எதை எடுத்து ஓடினார்னு சொன்னீங்க? அது அந்த பெட்டி எடுத்து ஓடினாருங்க. அவர் மட்டும் தான் ஓடினாரா இல்ல கூட யாராவது ஓடினாங்களா? கூட 4-5 பேர் ஓடினாங்க. 4 பேர் ஓடினாங்களா 5 பேர் ஓடினாங்களா? சரியா சொல்லுங்க. நான் மயக்கமா கிடந்தேங்க. நான் எப்படி சொல்ல முடியும்? உங்களை யாரோ தலையில அடிச்சுட்டதுனாலதான் நீங்க மயக்கத்தீங்க. ஆமாங்க. யாரோ என்று சொல்வது அர்த்தமற்றது. இவர் ஆனார் பிரபுதான் அங்கிருந்து ஓடி இருக்கிறார். அவரை சேர்ந்தவராதான் அதை செய்திருக்க வேண்டும். அவசரப்படாதீங்க. அதுக்கு பதில் அவர் வாயிலிருந்து அதை வரவேற்கிறேன். பிரபு ஓடினதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்தீங்க? நான் போலீஸ்ல போய் சொன்னேங்க. அவங்க ஆபீஸை திறந்து பார்த்தாங்க. அங்க என்ன பார்த்தீங்க? அந்த கண்ணாடி டேபிள் உடஞ்சு கிடந்தீங்க. வெரி குட், வெரி குட். ஃபார்முலா பற்றிய திருட வந்த பிரபு ஆபீஸ்ல இருக்கிற கண்ணாடி டேபிள் ஏன் உடைக்கணுன்ற காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம் என்ன இருக்கு? பிரபு கூட வந்தவங்களுக்கு பிரபுக்கு ஃபார்முலா பற்றிய யார் வச்சுக்குள்ள தகராறு ஏற்பட்டு சண்டை நடந்திருக்கான். அதனால கண்ணாடி டேபிள் உடஞ்சிருக்கான். மிஸ் வேரக்கண்டு, பிரபு ஃபார்முலா பற்றி எடுத்துட்டு ஓடும்போது பின்னால ஓடினவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டே ஓடினாங்களா? இல்லைங்க, பிரபுக்கா பின்னாடியே ஓடினாங்க. சரி, நீங்க போகலாம். சண்டை நடந்ததுமே உண்மைதான். ஆனால் அந்த சண்டை ஃபார்முலாவை காப்பாற்ற சென்ற பிரபுவின் கூட்டத்திற்கும் அதை திருட வந்த மற்றொரு கூட்டத்திற்கும் நடந்த சண்டை. பால் போன்ற விஷம் கலந்த அந்த பொல்லாதவர்கள் அடுத்தபடியாக ஃபார்முலாவையே திருட வருவார்கள் என்பதை முன்பே யூகித்துக் கொண்ட பிரபு அதை காப்பாற்றுவதற்காகத்தான் அங்கே சென்றார். அவர் ஏன் கஷ்டப்படணும்? போலீஸ் சொல்லலாமே. போலீஸ் தான் அவரையே சந்தேகப்பட்டு தேடுறாங்களே. யுவரானர், பால் பவுடரை கொண்டு வந்து கொடுத்தது பிரபுவுடைய ஆட்கள் தான் என்பதை கணக்கப்படால் உறுதியாக கூற முடியவில்லை. பார்முலாவை திருடி எண்ணத்தோடுதான் பெட்டியை பிரபு எடுத்து சென்றார் என்பதை வாட்ச்மேனின் சாட்சியில் உறுதிப்படுத்த முடியவில்லை. நிலைமை இப்படி இருக்க பால் பவுடரில் பொதுதான் விஷம் கலந்தார் என்பது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன் முடியாது? நண்பர் எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் மறைக்கலாம். ஆனால் பால் பவுடரிலே விஷம் கலந்த குற்றத்தை மறைக்க முடியாது. அதை கண்ணால் சென்ற மங்காடம் அருகே இருந்து கொலை செய்த நாகராஜனும் இங்கே சாட்சிகளாக இருக்கின்றனர். இல்லை என்று ஒரு ஆதாரம் இருந்தால் அவரை சாட்சியங்களோடு நிரூபிக்கலாம். நிரூபிக்கிறேன். யுவரானர், என்னுடைய அடுத்த சாட்சியாக ஒரு ஊமையை விசாரிக்க விரும்புகிறேன். யுவரானர், ஊமையின் சாட்சி செல்லாது. அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யுவரானர், அவர் ஊமை என்பதற்காக அவரை மனிதர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மற்ற எல்லாருக்கும் உள்ள உரிமை அவருக்கும் உண்டு. அவருடைய முகபாவத்திலிருந்து சில உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். சட்டப்பூர்வமாக கோட்டாரவர்கள் அதில் எந்த அளவை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று ஒரு பக்கம் இருக்கட்டும். முதலில் அவரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. சொல்லுங்க. கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. எனக்கு கோட்டார் அவர்கள் என்ன நிமித்தம்? நான் உண்மையிலே உண்மை இல்லைங்க. உண்மையை போல நடிச்சேன். உங்களுக்கு தெரிந்த உண்மைகள் உடனே சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. கோர்ட்டு சொல்லுங்க. சொல்றேன் சார். அதுக்கு முன்னால என்னை பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நான் ஒரு சிங்கப்பூர் சிஐடி. இந்திய சர்க்காருடைய அனுமதியின் பேர்ல தான் இங்க நடமாடிட்டு இருந்தேன். அதுக்கு ஆதாரம் இது.
இருக்கான மாங்காய் சிங்கப்பூர்லேயே பெரிய தேடி கள்ளநோட்டு அடிச்சவன் பல கொலைகளை அஞ்சாம செய்தவன் அவனால மறைச்சு வைக்கப்பட்ட பல ரகசியங்கள் எங்க அரசாங்கத்தில் தேவைப்பட்டவனால அவனை ஃபாலோ பண்ணி நான் இந்தியாவுக்கு வந்தேன் சில ரகசியங்களோட அவனை கைது செய்யணுங்கிறதுக்காக உண்மையான ஊழியனை போல அவங்க வேலை செய்து ஒரு நாள் என்னை சந்தேகப்பட்டு கத்தி எடுத்துக்கிட்டு என் அறைக்கு வந்தான் ஏதோ என்னை டெஸ்ட் பண்ண போறான்னு நினைச்சு நான் தூங்குற மாதிரி நினைச்சேன் ஆனா என் காலையில் இருக்குவான்னு நான் நினைச்சேன் நிச்சயிட்டேன் என்ன சொல்றது என் கடமைக்காக அதையும் நான் பொறுத்து கடன் கோப்பார் அவர்களே வாணி பேபி ஃபுட் கம்பெனி அழிச்சாத்தான் வேணும் பேபி ஃபுட் கம்பெனி முன்னேறன்னு இந்த மாங்காட்டம் நாகராஜன் திட்டம் போட்டாங்க அவங்களுக்கு துணையா இருந்தவர் அதே அந்த தில்லி வாழ்க்கைகளை கொள்ளடிச்சு அதுல விஷயத்தை கலந்து அதை விநியோகம் செய்தவங்களும் இவங்கதான் ஃபார்முலா பற்றி திருடினதும் இவங்கதான் இந்த விஷயங்களை நான் போலீஸ்ல தெரியப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தேன் ஆனா இந்த தில்லியும் நாகராஜனும் என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்துட்டாங்க என்னால முடியாம போன அந்த ஒரு காரியத்துக்காக கோத்தாரா அவர்கள் என்னை நினைக்க வேண்டுகிறேன் பிரபு நிரபராஜ் அவர் எந்த குற்றத்தையும் செய்யல வழக்கை முற்றிலும் வென்றுவிட்டதாக எனது நண்பர் பெருமைப்படுவாரையானால் அவருக்கு ஏமாற்றம் தான் நெஞ்சம் மாங்காடும் நாகராஜனும் நல்லவர்கள் இல்லை என்று மிக சாமர்த்தியமாக நிரூபித்து காட்டினார் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் பிரபு நிரபராதி என்று கூறுவது அர்த்தமற்றது தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கவில்லை என்ற ஆத்திரத்தால் தன் இடநாடியை திரு சிவ சிதம்பரத்தை கண்டபடி திட்டி ஒரு ராஜினாமா கடிதத்தை தன் கைப்படவே எழுதியிருக்கிறார் இந்த பிரபு இந்த மாதிரி எந்த கடிதம் எனக்கு வரவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தங்கள் மேஜையிலிருந்து தங்கள் நிர்வாகி ஒருவராலேயே கொண்டு வரப்பட்ட கடிதம் இது கனம் கோட்டார் அவர்கள் இதை படித்து என் நண்பருக்கு புரிய வைக்கும்படி மிக பணிமன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் அந்த கடிதத்தை தாங்கள் படிப்பதற்கு என் முதலாளியிடம் சில வார்த்தைகள் பேசி என்னை அனுமதிக்க வேண்டுகிறேன் அந்த கடிதத்தை பிடிச்சு முடிச்ச பிறகு இந்த பாதியோட முகத்தை ஏறெடுத்து பார்க்க உங்க பெருந்தன்மை இடம் கொடுத்தாலும் வெக்கத்தை விட்டு என் முன்னாக நிக்கிறதுக்கு எனக்கு தெரிவிக்கிறேன் நான் ஒரு நம்பிக்கை பிறகு நம்பிக்கை அவன் தான் இந்த உலகமே என்ன குற்றவாளின்னு சொல்லும்போது நீங்க ஆரம்பத்திலே என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நல்ல மாற்றிக்காம இருந்தீங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளத்துக்கு நான் செஞ்ச கைமாறு என்ன தெரியுமா ஒரு பதவியை பெருசா நினைச்சு அதை நீங்க வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டு நான் முடிவு கட்டி நான் அந்த லெட்டர் எழுதணும் அந்த லெட்டரை எப்படி ஆரம்பிச்சிருக்கேன் தெரியுமா வேண்டாம் நீதிபதிகளே தயவு செஞ்சு இந்த லெட்டரை படிக்காதீங்க தாய்க்கு சந்தேகப்பட்டா கூட கடவுள் மன்னிச்சுவார் ஆனா பெற்ற தாயை சந்தேகப்பட்ட வழக்கில் யாருமே பண்ண மாட்டாங்க நான் சந்தேகப்பட்டதேன் உங்களையே தவறா நான் புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு மன்னிப்பே கிடையாது ஆர்டர் மிஸ்டர் சிவசிதம்பரம் நான் லெட்டரை படிக்கிறேன் பிளீஸ் ஃபாலோ நன்றி உள்ள முதலாளிக்கு உங்கள் உண்மை இடையிலும் பிரபு எழுதி கொண்டது எனக்கு கொடுக்க இருந்த வேலையை மூர்த்திக்கு கொடுத்திருப்பீர்கள் என்று கேள்விப்பட்டேன் அப்படி ஒரு பதவியை பெற என்னை நான் இன்னும் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொண்டேன் இன்று முதல் அதற்காக நான் முயற்சி செய்தேன் மேலும் உழைப்பேன் ஜெனரல் மேனேஜர் பதவியை மூர்த்திக்கு கொடுத்து விட்டதால் நான் வருத்தப்படுவேன் என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் யாராலும் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பிரபு எனக்கு தெரியும் பிரபு பத்தி எனக்கு தான் தெரியும் பிரபு பத்தி இந்த மாதிரி லெட்டர்லாம் பிரபு ஒரு காலம் எழுத மாட்டான் இந்த புத்தகத்துக்கு பிரபுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று தெளிவா தெரிஞ்சு போச்சு உடனே அவரை விடுதலை செய்ய என்பது தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன் மாங்காடு மற்றும் அவரை சேர்ந்த அனைவரையும் கைது செய்யும்படியும் பிரபுவை விடுதலை செய்யும்படியும் உத்தரவிடுகிறேன் அந்த லெட்டர் மாறிச்சு லெட்டர் ஒண்ணு மாறலடா மாற்றி எழுதுன நல்ல வாழ்க்கையில பண்ணிருக்க அப்புறம் உங்களை கண்டு பயந்து ஓடணும் உங்களை கண்டு பயந்து ஓடல என் மாமனாருக்கு பயந்து ஓடணும் யாரும் அவங்க மாமனார் ரொம்ப பத்திரமா பிரபு பிரபு வாணிக்கு எனக்கு ரொம்ப நாளாவே இது 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 என்ன தெரியாதா அதான் ஆமாங்க நாங்க 2 பேரும் இன்னைக்குதான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஓஹோ அவ்வளவு பேரிய வந்துருச்சா உங்களுக்கு யாரா நீ பிரபுவுக்கு நான் ஃப்ரெண்டு அப்ப சரி பிரபுவுக்கு ஃப்ரெண்டுனா நீ நல்லவனாத்தான் இருக்கணும் வாணி கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்ட போல் இருக்க நல்லா இருக்கு பிரபு உன்னை என் மருமகனா ஏத்துக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன் மகனா ஏத்துக்கிறதா ரொம்ப பொருத்தம் ஆமா நீ ஒரு பொண்ணை லவ் பண்றாம யார் அது ஆமா சார்
என்ன ஆமா சார், ஆமா அப்பான்னு சொல்லு. ஆமா அப்பா சார். யாருக்கு? நானா? என்னது, உங்களே பிரபு லவ் பண்ணா? இல்ல இல்ல இல்ல, என் மகளதான் இந்த கல்யாண விஷயம் வேற முடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசலாம்னு அனுப்பிவிட்டேன். இதுவரையும் என் பொண்ணை வளர்க்கறதுக்கு 5 லட்சம் ரூபா 50,000 பைசா செலவாயிருக்கு. அதை கொடுத்துக்கிட்டு கல்யாணத்தை பத்தி பேசும். அப்படியா? இந்த பணத்தாசனால்தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதாக. வக்கீலா இருந்து இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசலாமா? சரி, அடுத்தது கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்ப அடுத்த முகூர்த்தியானம் 10-16 கண்ணம் கதுக்குலையாடல்